அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைக்கான பதிவில் செல்வத்தினை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறிய திக்ரினை இந்த காணொளியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது கடனில் இருக்கக்கூடியவர்களுக்கு நற்செய்தியினை இது பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய உலகினில் அதிகமான மக்கள் கடனினாலேயே இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள், ஒரு சிலரை தவிர. மேலும் சிலர் கடனில் மூழ்கி இருக்கின்றார்கள். எங்களுக்கு கடனில்லாத வாழ்க்கையை, கஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்காதா என்று ஏங்குகின்றவர்கள் பலராக இருக்கின்றார்கள். என்னதான் செய்தாலும் கடன் மட்டும் குறைவதே இல்லை என்றும், கடன் மட்டும் தான் அதிகரித்து கொண்டே செல்கின்றது என்றும் பலர் வாழ்க்கையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். பலர் நினைப்பார்கள் இனிமேல் கடன் வாங்கவே கூடாதென்று. ஆனாலும் அவர்களின் அடிப்படையான தேவையை நிறைவேற்ற கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். எனவே இவ்வாறு நீங்களும் நினைக்கின்றீர்களா? அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருக்கின்றார்களாயின் அவர்களுக்கு இதனை பகிர்ந்து நீங்களும் நன்மையினை பெற்றுக்கொள்ள முயற்சியுங்கள். அதாவது கடன்களை நீங்கள் நம்ப முடியாத வகையில் திருப்பிச் செலுத்தக்கூடியவரான ஒரு திக்ரினை தெரிந்து கொள்வோம். மிகவும் இலகுவான ஒன்றுதான். அதாவது அதிகமான கடனில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான மிகவும் இலகுவான ஒரு வஜீஃபாவை இன்று பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடனில்லாத மனிதர்களே கிடையாது. அந்தளவு கடனுடையவர்களாகத்தான் இருக்கின்றோம். அதில் அதிகமான நெருக்கடிகளினையும் பிரச்சினைகளினையும் சந்தித்து கொண்டு தான் இருக்கின்றோம். வாழவே முடியாத அளவுக்கு கடன் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இவ்வாறானவர்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு வஜீஃபாவாகும். இது மிகவும் இலகுவானது தான். எனவே இதனை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். எல்லாவற்றையுமே அல்லாஹு தாலா தீர்ப்பதற்கான வழியை கொடுத்திருப்பான். இதுவும் ஒரு வழியாக இருக்கலாம். எனவே நம்பிக்கையுடன் ஓதுங்கள். தொடர்ச்சியாக ஓதி வருவதை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு வாரத்துக்கு மேலாக ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துவான். மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். இன்ஷா அல்லாஹ் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக உங்களை நீங்களே பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு சக்தி பெற்ற ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. இந்த திக்ரினை நீங்கள் 7 முறையே ஓத வேண்டும். எப்படி ஓத வேண்டும், எவ்வாறு ஓத வேண்டும் என்று இப்போது தெரிந்து கொள்வோம். கற்பனைக்கு எட்டாத வகையில் கடனை திருப்பிச் செலுத்தக்கூடிய ஒரு வஜீஃபாவாக இது காணப்படுகின்றது. வெறும் 5 நிமிடங்களில் செய்து முடித்து கொள்ள முடியுமாக இது அமையும். என்ன செய்ய வேண்டுமென்றால், முதலில் தரூதே இப்ராஹிம் செலவாத்தை 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலும் இறுதியிலும் நடுவிலும் என்ன ஓத வேண்டுமென்றால், சிறந்த திருக்குர்ஆனினுடைய வசனம், இன்னும் சிறந்த திக்கர், அல்லாஹ்வை புகழக்கூடிய சிறந்த ஒரு திக்கர். அது என்னவென்றால், அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அருளி, அல்லாஹ் வானங்களின் பூமியின் ஒளியாக இருக்கின்றான். இந்த ஒரு சிறிய திக்ரை 7 முறை கூற வேண்டும். காலையில் இதேபோல் தரூதே இப்ராஹிம் செலவாத்தை 3 முறை, இந்த திக்ரை 7 முறை, இறுதியாக தரூதே இப்ராஹிம் செலவாத்தை 3 முறை, அதேபோல் இரவிலும் ஒரு 3 முறை இதனை செய்ய வேண்டும். இதனை செய்வதற்கு 5 வினாடிகள் போதுமானது. اللهم صل على محمد
وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله نور السماوات والأرض. 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 اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இதனால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கக்கூடிய வெகுமதி என்னவென்றால் செல்வத்தை தாராளமாக கொடுப்பான். இன்னும் உங்களுடைய கடன்களை வெகு விரைவிலேயே அடைத்து தருவான். இதை செய்து பாருங்கள். பண தேவை உடையவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இதனை செய்து பாருங்கள். பண தேவை இல்லாதவர்கள் இவ்வுலகில் இல்லை என்றே கூறலாம். அனைவருமே பண தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவே ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் பணத்தேவை உடையவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் இதை ஓதி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களின் வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான். இந்த ஒரு சிறந்த ஒரு செயலினை அமலினை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவான். அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்களே சொல்வீர்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன். மேலும் நம்முடைய தேவைகளை பரிபூரணமாக நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.